இன்றைய ஆன்லைன் உலகத்தில் யாருக்காவது ஏதாவது ஒன்று வேணும்னா உடனே பார்த்திங்கன்னா கூகுளில் தான் சர்ச் பண்ணுறோம். ஏதாவது ஒரு கடை பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் நம்ம கூகுளில் தான் சர்ச் பண்ணுறோம். அப்படி சர்ச் பண்ணுறவங்களுக்கு கூகுள் பார்த்திங்கன்னா அந்த ஷாப்ஸ் எல்லாத்தையுமே மேலே காட்டுவாங்க. இப்படி காட்டுறதுல நம்மளுடைய கடை பார்த்திங்கன்னா டாப்பில் இப்படி காட்டுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு யூசர்ஸ் இந்த லொக்கேஷன்ஸ், இந்த கடையோட லொக்கேஷன்ஸ் தான் கிளிக் பண்ணி அந்த கடைகளுக்கு போவாங்க. ஸோ புதிய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய கடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாப் ரேங்கிங்கில் ஷோ ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதிக கஸ்டமர்ஸ் கிடப்பாங்க. ஸோ இது பெரும்பான்மையான கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பட் அவங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த டாப் பொசிஷன்ஸுக்கு வர்றதுக்கு நம்ம என்ன வெல்லாம் செய்யணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 பேர் மட்டும்தான் ஷோ ஆகுறாங்க. இப்போ மோர் பிளேசஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் ஷோ ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போது இந்த மாதிரி லோ பொசிஷன்ஸில் இருக்கவங்க எப்படி டாப் பொசிஷன்ஸுக்கு வரணும், அதே மாதிரி இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நான் என்ன தான் பண்ணாலுமே என்னுடைய கடை டாப்பில் வரல, என் நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டுமே என் கடை டாப்பில் வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இப்போது கூகுள் இந்த லிஸ்டிங்கை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுனாவே உங்களுக்கு உங்களுடைய என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிடும். முதல்ல என்ன அப்படின்னா, யாருக்கு இந்த லிஸ்டிங் எதை பொறுத்து கூகுள் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு யூசர் இப்போ எந்த இடத்துல பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மொபைலில் இருந்து தான் சர்ச் பண்ணுவாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது அவங்க லொக்கேஷனை ஆன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூகுள் அவங்களோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டில் யாருக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா, எந்த கடை அந்த யூசருக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த பிஸ்னஸுக்கு தான் டாப் பொசிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. பட் அதே சமயம் யூசர் சர்ச் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் பக்கத்துலேயே இருந்தாலும் கூட உங்களுடைய கடை சரியான சர்வீஸை கொடுக்கல அப்படின்னாலோ, அந்த ரேட்டிங்கில் ஒரு புவரான ரேட்டிங்கை கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுடைய கடையை கூகுள் பார்த்திங்கன்னா டாப் பொசிஷன்ஸில் சஜஷன் கொடுக்காது. ஸோ எப்படி இந்த ரேங்கிங்கை கூகுள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கூகுளோட அல்டிமேட் ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது அல்டிமேட் ரீசன் ஃபார் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சர்ச் பண்ணுறவங்களுக்கு ஒரு கரெக்டான கடையை காட்டுறது தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டோட ஒரு ஃபீச்சரு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் உங்களுடைய கடை கரெக்டான கடை, இந்த யூசருக்கு இது கரெக்டான கடையாக இருக்கும் அப்படின்னு கூகுள் நினச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடையை டாப் பொசிஷன்ஸில் காட்டும். ஸோ இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளீட் டேட்டாவை பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும். உங்களுடைய கடை நேம், ஃபோன் நம்பர், அட்ரஸ், அதே மாதிரி உங்கள் கடையில் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் கொடுப்பீங்க, எல்லா டீட்டெயில்ஸையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக நீங்கள் கொடுக்கணும். அதற்கடுத்து இரண்டாவதாக என்ன செய்யணும் அப்படின்னா வெரிஃபிகேஷன் தான். உங்களுடைய அட்ரஸ், கரண்ட் லொக்கேஷனுக்கு நீங்கள் வெரிஃபிகேஷன் வெரிஃபை பண்ணிவிட்டு போஸ்ட் கார்டு மூலமாக அந்த வெரிஃபிகேஷனை டன் பண்ணி நீங்கள் கரெக்டான லொக்கேஷனில் உங்கள் கடை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய கடை டாப் பொசிஷன்ஸில் ரேங்க் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுடைய கடையே பார்த்திங்கன்னா சர்ச் ரிசல்ட்டில் ஷோவே ஆகாது. ஸோ நீங்கள் வெரிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீப் யுவர் ஹவர்ஸ் அக்யூரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களுடைய கடை எந்த டைமில் ஓப்பனில் இருக்குது, எந்த டைமில் க்ளோஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். மேக்ஸிமம் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல் டே ஓப்பன் 24/7 ஓப்பனில் இருக்க மாதிரியே இந்த ஹவர்ஸை மார்க் பண்ணி வச்சுருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சாட்டர்டே சண்டே கடையே இருக்காது. பட் பார்த்திங்கன்னா
கடை வந்து ஓப்பனாக இருக்க மாதிரி வந்து செட்டிங்ஸ் வந்து வச்சுருவாங்க. ஸோ யாராவது சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடை வந்து ஆன்லைனில் ஓப்பனில் இருக்க மாதிரி காட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைம் க்ளோஸ் டைம் வந்து காட்டுது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து காட்டும், ஓப்பன் வந்து காட்டும். ஸோ அவங்க உங்களுடைய கடைக்கு வந்து வர்றாங்க அப்படின்னா அங்கே வந்து பார்க்கும்போது உங்களுடைய கடை வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்னா அவங்க இன்னொரு கடைக்கு வந்து போவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ரிவ்யூவில் வந்து உங்களுடைய கடை வந்து இந்த க்ளோஸில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி யூசர்ஸ் எப்படி வந்து இன்புட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்கலாம். இப்போது நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு டெமோ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கடைக்கு வந்து ஃபிஷ் அக்வேரியத்துக்கு வந்து போயிருந்தேன். இப்போது அந்த கடையோட ரிவ்யூவை தான் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்பாங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கூகுள் வந்து ஒரு பிளேஸுக்கு போனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து கேட்பாங்க. நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ரிவ்யூஸ் வந்து கொடுக்கலாம். அதில் ஏகப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த தகவல் அனைத்தையுமே வந்து அக்யூரேட் பண்ணுறதுக்காக தான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. சப்போஸ் நிறைய பேர் வந்து இந்த கடையே வந்து கரெக்ட் லொக்கேஷனில் இல்லை, இந்த இடத்துல வந்து வேறு ஒரு பிஸ்னஸ் தான் வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்லாம் வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேங்கிங்கை குறைக்கிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷனை கரெக்டான ஹவர்ஸை வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஸோ கூகுளோட அல்டிமேட் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சர்வீஸுக்கு கொண்டு போய் உங்களை சேர்க்குறது தான். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்குக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க, கரெக்டாக வந்து ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கூகுள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அப்படி புரிஞ்சிச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அதிக ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கூகுள் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்குவெண்ட்டாக உங்களுடைய கடையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ், அந்த நீங்கள் என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து கொடுக்குறீங்க அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்து இருங்க. அதே மாதிரி இப்படி நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு ஆக்டிவ் சுச்சுவேஷன்ஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறத கூகுள் வந்து நம்பும். ஸோ உங்களுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி வந்து ரேங்கிங்கில் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஆட் இன் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ். இப்போது உங்கள்கிட்ட வந்து ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது அப்படின்னா உங்கள் கடையில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபிஷ் டேங்க் இருக்குது, அதே மாதிரி வந்து ஃபிஷ் டேங்க் பியூரிஃபையர் இருக்குது, ஹீட்டர் இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து உங்கள் பிஸ்னஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அதை சர்ச் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய கடை வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய கடை டாப் பொசிஷனில் வந்து வரும். நான் இதெல்லாம் பண்ணிட்டேங்க, பட் என் கடை வந்து டாப் பொசிஷன்ஸ்லேயே வரல அப்படின்னா இதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் உங்களுடைய லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருந்து யாருமே வந்து உங்களுடைய கடையை வந்து சர்ச் பண்ணலை அப்படிங்கிறது மெயின் ரீசனாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கடை இல்லைன்னா ரொம்ப புதிய கடையாக வந்து இருக்கும். ஒருத்தவங்க வந்து 10 வருஷம் வந்து இதே சர்வீஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் செஞ்சாலும் கூட என்ன தான் நீங்கள் கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணாலும் கூட உங்களுடைய கடை டாப் பொசிஷனில் வந்து உடனடியாக வந்து காட்டிடாது. நீங்கள் பொறுமையாக தான் வந்து இருக்கணும். ஸோ டே பை டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எடுத்த உடனே உங்களுடைய கடை வந்து டாப் பொசிஷனில் காட்டாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய கடை டாப் பொசிஷனில் காட்டுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் ஆச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ஃபர்தராக ஹெல்ப் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.